ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதிரி வினாத்தாளில் ஒரு 50 முக்கிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல்ஸ் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஒரு முக்கிய 50 வினாக்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் வீடியோஸ் நிறைய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. ரொம்பவுமே கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்ருக்கு. எக்ஸாமுக்கு உண்டான டேஸும் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நான் பேஸ் பண்ணி பிடிஎஃபை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நீங்கள் அதில் கேட்டு வாங்கிக்கலாம். எந்த மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ வாங்க கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு எப்பாடல்களை தமிழ் மொழியில் எழுதி வைத்து பாடுகிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். விடை பாருங்கள். திருவெம்பாவை, திருப்பாவை, திருவெம்பாவை, திருப்பாவை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ரெண்டாவது கேள்வி. பரந்த ஆளுமையும் மனித நல கோட்பாடும் என கூற்றை கூறியவர் யார்? பரந்த ஆளுமையும் மனித நல கோட்பாடும் என்ற கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரான்ஸ். விடை தெரான்ஸ். இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது தேர்டு கொஸ்டின். இத்தகைய உயர்ந்த கொள்கைகளை கொண்ட செயற்களை உலக இலக்கியத்திலேயே காண்பது அரிது என திருக்குறளை பற்றி கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்பர்ட் ஸ்வைட்சர். ஓகேங்களா. அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின். எல்லாருடைய நாடுகளும் நமக்கு தாய்நாடு என்றும் நம் தாய்நாடு எல்லா மக்களுக்கும் தாய்நாடு என்றும் நாம் கருதுதல் வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. செனெக்கா. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஐந்தாவது கேள்வி. ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார்? ஒரு சிறு இசை என்ற சிறுகதைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. கல்ஹான்சி. விடை கல்ஹான்சி. இது இப்படி டபுள் கொட்டேஷனில் வந்தது அப்படின்னா இது என்ன வினை அப்படின்னு கேட்பாங்க. இது இந்த மாதிரி கொட்டேஷன் பேஸ் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா அது செயல்முற்று வினை. என்ன வினை? இந்த மாதிரி இந்த கொஸ்டின்ஸுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன் இலக்கணத்தில் இந்த என்ன வினை அப்படின்னு கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களே பாருங்கள், டபுள் கொட்டேஷன் எது முடிச்சிருக்காங்களோ அதுதான் அது கொஸ்டின்ஸுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொட்டேஷன் வரும்போது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். செய்யுளிசை வினை. ஓகேங்களா ஆன்சர் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா. அடுத்தது பாருங்கள், ஆறாவது கேள்வி. 1995ஆம் ஆண்டின் தமிழ் வளர்ச்சித்துறையின் சிறந்த நூலுக்கான பரிசினை பெற்றது எது அப்படின்னு கேட்குறாங்க. வாய்க்கால் மீன்கள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இரவெறிக்கும் பருதியை டேஸ் ஏழை விறகெரிக்க வீசுவேன் என்ற பாடலை பாடியவர் யார்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் உங்களுக்கு தமிழில் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ்.
நான் பிடிஎஃப் வந்து தமிழ் மட்டுமே நிறைய இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னால் அவைலபிள் இருக்குங்க. ஸோ வேணும், தமிழ் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். விடை வந்து பாருங்கள், நான் காமராசன் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 8th ஒன் வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பாஸ்டு 3 இயர்ஸாக வந்து கேட்ட கொஸ்டின்ஸ் இது. அதாவது நம்மளுக்கு ஒரு ஆங்கில சொல்ல வந்து கொடுத்துருவாங்க, அதே வந்து நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும். இப்போது டெபிட் கார்டு அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. பற்று அட்டை. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னு கேட்குறாங்க. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா கேட்பு வரைவேலை, கேட்பு வரை ஓலை. ஓ அப்படிங்கிறது வந்து மீன் பண்ணிக்கோங்க. வித்ரா ஸ்லிப்பு, திரும்ப பெறல் படிவம். டெல்லர் அப்படிங்கிறது விரைவு காசாளர். டெல்லர் அப்படின்னா விரைவு காசாளர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 9வது கேள்வி பாருங்க. காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார். அடுத்தது 10வது, இணை இல்லாத முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திருக்குறள் பொருட்பாலின் இயல்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அரசியல், அங்கவியல், ஒளிவியல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12வது கேள்வி, தமிழ் மாதத்தின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் எது? தமிழ் மாதத்தின் இனிய உயர்நிலை என போற்றப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தண்டமிழ் ஆசான் என அழைக்கப்படுபவர் யார்? சீத்தலை சாத்தனார். விடை வந்து சீத்தலை சாத்தனார். 15வது கேள்வி, முதல் சமய காப்பியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். இது நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸில் ப்ரீவியஸ் இயர்ஸில் எல்லாம் கேட்டிருக்காங்க, மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பாருங்கள், மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குன்றங்குடி அழிகிறார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 17வது கொஸ்டின், திருக்குறள் நெறியை பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் குன்றன்குடி அடிகளார். இவரை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 18வது கொஸ்டின் பாருங்கள். உலகம் உண்ணா உன் உடுத்த உடும்பாய் என்று கூறியவர் பாரதிதாசன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது 19வது கேள்வி, ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள்? ஜென் என்னும் ஜப்பானிய மொழி சொல்லுக்கு டேஸ் என்பது பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தியானம் செய். விடை வந்து தியானம் செய். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 20வது கொஸ்டின் பாருங்க. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம். கர்மமே கட்டளைக்கல் குறளிடம் பெற்ற அணி எது? ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நம்ம வந்து பிஃபோரே வந்து இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி பாடல் வரிகள் வந்து கொடுத்துருவாங்க, அதில் வந்து என்ன அணி அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அது வந்து கொட்டேஷன் மேட்ச் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து தமிழில் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி வரும். 100 வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, நடப்பு நிகழ்வுகள், இந்தியாவை சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்.
ஸோ தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் வந்து இந்த வகையான பிடிஎஃப் வந்து எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க நான் வாட்ஸ்அப்பில் நம்பர் தரேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு விடை வந்து பார்த்திங்கன்னா ஏகாதேச உருவக அணி. ஏகாதேச உருவக அணி. அடுத்தது 21வது கேள்வி பாருங்க. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டதுன்னு கேட்குறாங்க. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. 225. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது முதல் திருவந்தாதி மற்றும் இரண்டாம் திருவந்தாதியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. பொய்கை ஆழ்வார் மற்றும் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 23. கிழவனும் கடலும். கிழவனும் கடலும் என்னும் நூல் எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றது? எந்த ஆண்டு நோபல் பரிசு பெற்றதுன்னா 1954. இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். சார்பு எழுத்துக்கள் வகை யாது? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். 10. அடுத்தது ஆங்கில சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. புகலிடம் அப்படிங்கிறது தமிழ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. புகலிடம் அப்படின்னா சாங்க்வெச்சுவரி. சாங்க்வெச்சுவரி நீங்கள் உங்களுக்கு இப்படி மீன் பண்ண சான் ஷெச் அரி இப்படி கூட நீங்கள் சிலிபிகேஷன் பண்ணி நீங்கள் படிக்கலாம். அடுத்தது 26. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் என்ற நிறுவனத்தின் பணியாற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து. இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெல்லை சு முத்து. அடுத்தது பாருங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்படி வந்து தமிழில் உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த மாதிரி தமிழுக்கு வந்து நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க என்னோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தின் கண்டு தெளிவோம் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன். விடை வந்து பாரதிதாசன். அடுத்தது 28. செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியரான காரல் காபெக் என்னும் சொல்லை 1920ஆம் ஆண்டு முதன் முதலாக பயன்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ரோபர்ட். விடை வந்து ரோபர்ட். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 29. உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா ஒரு ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரோபோவின் பெயர் வந்து சோபியா. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஸ்டினில் வந்து 4 இயர்ஸாக கேட்டுட்ருக்காங்க, மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 30வது கேள்வி. அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அப்துல் கலாமுக்கு மிகவும் பிடித்த புத்தகங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், விளக்குகள், பல தந்த ஒளி. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்தது 31வது கேள்வி. அப்துல் கலாம் போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 3 கிலோ எடையுள்ள செயற்கை கால்களை பொருத்தி கொண்டு சிரமப்பட்டு நடப்பதை கண்டு பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுத்தப்படும் கார்பன் இலையை கொண்டு செய்த செயற்கை காலணிகளின் எடை என்ன? செயற்கை காலணிகளின் 300 கிராம்.
இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்க, ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது, அளபடை மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வராதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வராதுன்னு கொடுத்துட்டு அளபடையிலும் மட்டுமே உயிர் எழுத்துக்கள் சொல்லில் இடையில் வராது. இது ஆக்சுவலி செயல் கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ். சரியா தப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா A, B சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A சரி மற்றும் B தவறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்தது, கப்பலோட்டிய தமிழர் சிறுகதை ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ராபி சேது. பொறுத்துக்க பாருங்க, ஜெயகாந்தன் வேரின் பழுத்த பலா, பாரதிதாசன் அந்தமான் நாயக்கர், சுசமுத்திரம் ஒரு பிடிச்சோறு, ராஜநாராயணன் நவ தந்திரீக கதைகள். அடுத்தது 35, தமிழ்நாடு என்ற சொல்லை முதலில் கையாண்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கோச்சுரா எரித்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. நற்றிணை. போர்க்களத்தில் வீரனின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து. ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, தம்மை ஒத்த அலை நீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதரு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லை சு முத்து. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 39, அகர வரிசையில் அறிவுரைகளை கூறும் இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்திச்சூடி. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். மொழியின் இறுதி எழுத்தாக வரும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க. 11. இதுவும் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தமிழில். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே தமிழில் முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். நிறைய பேர் தமிழ் மட்டுமே பிடிஎஃப் வேணும்னு கேட்குறீங்க. ஸோ நான் பிடிஎஃப் நீங்கள் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். இது முக்கியமான தமிழ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. 41வது கேள்வி, முல்லைப்பாட்டு நூலில் உள்ள பாவகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆசிரியப்பா. இதுவும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 42, மெய்வினை எழுத்துக்களை தொடர்ந்து வரும் மென்தொடர் குற்றியலுகரம் அல்லாதது எது அப்படின்னு கேட்குறாங்க. குற்றியலுகரம் அல்லாதது அப்படின்னா எய்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குற்றியலுகரம் அல்லாதது அப்படின்னாலே உங்களுக்கு எய்து அப்படிங்கிறது தான். இது சம்மந்தப்பட்டது எந்த கொஸ்டின் கேட்டாலும் எய்து அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 43, குற்றியலுகரம் டேஸ் இடங்களில் மட்டும் வரும். 2 இடங்களில் வரும். 2 இடங்களில் மட்டும்தான் வரும். அடுத்தது 44, ராஜமார்த்தாண்டான் எழுதிய எந்த நூல் தமிழ் வளர்ச்சித் துறையில் பரிசு பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. ராஜமார்த்தாண்டான் கவிதைகள். விடை ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பால் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது 46, காந்தி அடிகளை பொய் பேசாமல் வாழ கடைபிடிக்க வைத்த நாடகம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரனுடைய நாடகம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்.
அதே வந்து காந்தியடிகளுக்கு வந்து பிடித்தமான நாடகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அவர் கடைபிடித்த வைத்த நாடகம்னா ஹரிச்சந்திரன். இதே வந்து காந்தியடிகளுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம். அப்புறம் வந்து கம்பராமாயணம். இது ரெண்டும் வந்து அவருக்கு பிடித்த நாடகம். கடைபிடித்த நாடகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹரிச்சந்திரன் நாடகம். ஓகேங்களா? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், 47வது கேள்வி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடல் வரிகள் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸாக வரும். ஸோ மறக்காமல் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு தமிழ் மட்டுமே பிடிஎஃப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இப்போ ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 50 கொஸ்டினில் இப்போ அந்த 50ல் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் இந்த மாதிரி பாடல் வரிகளினுடைய கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் இப்படித்தான் வரும். சரிங்களா? சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டு உளனே என வினோதி என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவற்பெண்டர். அடுத்தது பாருங்க, 48வது கேள்வி. சுந்த தியாகி என்று தந்தை பெரியாரால் போற்றப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. முத்துராமலிங்க தேவர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முத்துராமலிங்க தேவர். அடுத்தது 49வது கேள்வி. முத்துராமலிங்க தேவர் இளமையிலேயே எதன் மீது ஆர்வம் கொண்டிருந்தார்? அரசியல் மீது ரொம்ப பற்றுதலும் ஆர்வமும் கொண்டிருந்தார். இதே அவருக்கு விருப்பமாக இருந்தது, ஆர்வம் அப்படிங்க அரசியல் ஆர்வமாக இருந்தார். எதை கற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலம்பம் வந்து அவருக்கு ரொம்ப விருப்பம். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 50வது கேள்வி பாருங்கள். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு கேட்குறாரு. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னா திருவி கல்யாண சுந்தரனார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு 50 முக்கியமான கொஸ்டின்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து எது ரிப்பீட்டடாக கேட்டது, எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பாடல் வரிகளினுடைய இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் வந்து கேட்பாங்க. இது நீங்கள் இப்போ தான் படிக்கிறீங்க அப்படின்னா பயப்படவெல்லாம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அந்த உங்களுக்கு தமிழுக்கு மட்டும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 75லேருந்து 100 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க தமிழ் சப்ஜெக்டில் மட்டும். மற்ற 100 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், இந்தியாவை சார்ந்தது, ஜிகே, பொது அறிவு, பொது தமிழ், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி தரேன். வேணும் அப்படிங்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். பிடிஎஃப் வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். எக்ஸாமுக்கு இன்னும் கம்மியான நாட்களே தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். தைரியமாக எழுதுங்க. ஆல் இஸ் வெல். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.